ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர்ஸ் ப்ராப்ஃபார்ம்ல போகும்போது நம்ம அங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ட்ரைலிங் ட்ரா டவுன் அண்ட் எண்ட் ஆஃப் த டே ட்ரா டவுன். இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில ரொம்ப பாப்புலரா இருக்கிற 3 ப்ராப்ஃபார்ம்ஸ் அப்பெக்ஸ் ட்ரேடிங், ட்ரேடர் ஃபண்டிங் அண்ட் டாப் ஸ்டெப் அண்ட் மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ். ஸோ அப்பெக்ஸில் எப்பவுமே ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் இதுல ட்ராடவுன் நீங்க படிச்சா இங்க ட்ரெய்லிங் த்ரெஷால்டுன்னு இருக்கும். அதே இங்க டாப் ஸ்டெப்ல மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ்ல எல்லாம் எண்ட் ஆஃப் த டே ட்ராடவுன் தான் இருக்கும். இங்க இஓடின்னு போட்டுப்பாங்க. ஸோ என்னதான் இந்த ட்ரெய்லிங் ட்ராடவுன் அண்ட் இந்த எண்ட் ஆஃப் த டே ட்ராடவுன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, நம்ம அப்பெக்ஸில் ஒரு அக்கௌண்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணி மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸில் ஒரு அக்கௌண்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் அப்பெக்ஸில் ஒரு ட்ரேடு நான் ஃபர்ஸ்ட் டே எனக்கு இந்த ஸ்டார்டிங் டே நான் ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணிட்டேன், லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் 50K தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட த்ரெஷால்டு ட்ராடவுன் 48,000 இருக்குன்னு அசியூம் பண்ணுங்க. அதாவது 2,000 தான் இங்கே ட்ராடவுன். நான் ரவுண்ட் நம்பர்ஸ் போட்டிருக்கேன் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. ஸோ 2,000 எனக்கு த்ரெஷால்டு, 2,000 தான் எனக்கு பஃபர். ஓகேவா? பேலன்ஸ் 50,000. ஸோ இப்போ $50,000 இருந்து நான் ஒரு $1,500 நான் ப்ராஃபிட்ல போகிறேன். ப்ராஃபிட் போகும்போது ப்ராஃபிட் 1,500 ஏறும்போது அதோட அது கூட இந்த ட்ராடவுனு ஏறிடும். ஓகேவா? அதாவது 50,000 நான் ஒரு 1,500 மேலே போயிடுச்சுன்னா 50,500 வந்தாச்சு. ஸோ இப்போ 48,000 ப்ளஸ் 1,500 ட்ராடவுனும் ஏறுது. எப்படி ப்ராஃபிட் ஏறிடுச்சோ 1,500, அதே மாதிரி ட்ராடவுனும் அது கூட ஏறுது. அதுதான் ட்ரெயிலிங் ட்ராடவுன். ட்ரையல் பண்ணும், அப்படியே ட்ராடவுன் அப்படியே ட்ரையல் பண்ணும். அப்போ 1,500 ஏறிடுச்சு. ஸோ இப்போ 51,500 வந்த போது எனக்கு ட்ராடவுன் ட்ரெயிலிங் ட்ராடவுன் எனக்கு 49,500. ஓகேவா? இப்போ நான் ப்ரைஸ் கோஸ் அப், அதாவது ப்ரைஸ் மேலே போகும்போது 1,500 மேலே பாயிண்ட் எனக்கு $1,500 நான் ப்ராஃபிட்ல இருந்து ஸ்லைட்லி நான் ப்ரைஸ் ரீட்ரேஸ் எ பிட், சின்னதாக ஒன்று ரீட்ரேஸ் வந்துருச்சு. பட் அப்போ எனக்கு ஒரு -$500 மைனஸில் இருக்கு. இப்போ ஒரு -$500 மைனஸ் ஷோ பண்ணுது. ஸோ அப்போ எனக்கு ட்ராடவுன் அது கூடயே $500 இறங்குமான்னு கேட்டால் கிடையாது. அதுதான் ட்ரெயிலிங் ட்ராடவுன். அதாவது இது மேலே தான் போகும், தவிர இது கீழே வராது. ஓகேவா? பட் ப்ரைஸ் கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், மேலே போகும். நம்ம அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்ஸ், ரியலைஸ்டு ப்ராஃபிட்ஸ் அது விஷயம் கிடையாது இங்கே. இது ப்ரைஸ் கீழே வந்தாலும் ட்ராடவுன் கீழே வராமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி அங்கே நிற்கும், 49,500 நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ இந்த 51,500 இருந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணி மறுபடியும் மேலே போகுதோ அப்போதான் இந்த ட்ராடவுனும் ட்ரையல் பண்ண ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அங்கேயே நிற்கும். அந்த அந்த 51,500 இருந்து மேலே போனாதான் இனிமே 49,500 இருந்து எவ்வளோ மேலே போயிடுச்சோ அந்த அளவுக்கு இதுவும் மேலே போகும். ட்ரெயிலிங் ட்ராடவுனும் மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நான் 51,500 நிற்கும் போது எனக்கு 49,500 இப்போ ட்ரெயிலிங் ட்ராடவுன். சடன்லி ப்ரைஸ் கொஞ்சம் ரீட்ரேஸ்க்கு முடிச்சு அந்த ப்ரைஸ் ஒரு ஓடி செட்டப்ல இருந்து மறுபடியும் ப்ரைஸ் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து அப்படியே ப்ரைஸ் எக்ஸ்பான்ஷன் ஆரம்பிக்குது. ப்ரைஸ் எக்ஸ்பான்ஷன் ஆரம்பிக்கும் போது எனக்கு மறுபடியும் 51,500க்கு மேலே நான் மேலே போகும்போது ப்ராஃபிட் அதுக்கு மேலே போகும்போது $500 மறுபடியும் ட்ரையல் ஆகுது. சரியா? ட்ராடவுன் மறுபடியும் ட்ரையல் ஆகும். அப்போ 49,500ல இருந்து அதாவது இப்போ நான் நிற்கிற இடம் ஸ்டில் ஹோல்டிங் இன் ப்ராஃபிட். பட் வி கம் டு ரெசிஸ்டன்ஸ். அதாவது நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் பண்ணி நிற்கும் போது
$500 நான் 51,500லேருந்து ஒரு $500 மேலே ஏறி அடிச்சு. அப்போ 52,000 வந்தாச்சு. 52,000 வந்து டோட்டல் பேலன்ஸ் வந்து எனக்கு 52,000 ஷோ பண்ணுது. என்னோட ட்ராடவுன் 50,000ல் வந்தாச்சு. ஏன்னா நான் 51,500லேருந்து 500 ஏறினப்போ 49,500லேருந்து 500 ட்ராடவுன் ஏறிடுச்சு. ஸோ அப்போது 49,500லேருந்து 500 ஏறும்போது 50,000ல் ட்ராடவுன் ஸ்டாப் ஆகுது. பேலன்ஸ் வந்து 52,000ல் நிற்கிது. ஓகேவா? ஸோ சடன்லி ப்ரைஸ் ஸ்டார்ட் கம்மிங் அகெயின்ஸ்ட் யூ. அதாவது ப்ரைஸ் எனக்கு எதிராக கீழே வந்துட்டு இருக்குது. சரியா? பட் கீப் ஹோல்டிங். நான் வந்து க்ளோஸ் பண்ணல, ட்ரேட் வந்து ஹோல்டு பண்ணுறேன். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து எனக்கு எதிராக வருது. $1,500 வந்து மைனஸில் இருக்குது. இப்போ $1,500 52,000லேருந்து $1,500 வந்து மைனஸில் இந்த லெவலில் நிற்கும் போது எனக்கு வந்து லோஸு $1,500 லாஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து ட்ரெயிலிங் ட்ராடவுன் வந்து அதே தான் 50,000ல் தான் நிற்கும். நான் வந்து இப்போ 52,000லேருந்து 1,500 லாஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்து ட்ரெயிலிங் ட்ராடவுன் அதே 50,000லே நிற்கிது. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ? 50,500. 50,500 தான் எனக்கு இப்போ பேலன்ஸ். நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் க்ளோஸ் பண்ணல. அது க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணாதான் வந்து நம்ம தப்பிச்சிருவோம். இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். இது க்ளோஸ் பண்ணாமல் நம்ம ஹோல்டு பண்ணுறது நம்ம மாட்டிப்போம் இப்படி. அப்போது எனக்கு வந்து இந்த பஃபர் வந்து இங்கே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு பாருங்க. 2000ல் இருந்த பஃபர், அதாவது ட்ராடவுனும் த்ரெஷோல்டும் கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த பஃபர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இப்போ கம்மி ஆயிடுச்சு பாருங்க. $500 வந்து நிற்கிது பாருங்க. இப்போ மறுபடியும் வந்து எனக்கு ஜஸ்ட் வந்து $500 தான் இனி பஃபர் இருக்கு. அதுவும் நான் இழந்துட்டா அடிச்சது அக்கௌண்ட் வந்து போயிடுச்சு. அதுதான் இங்க வந்து ஒரு வீக் பாயிண்ட். இந்த ட்ரைலிங் ட்ராடவுன் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து அதை விட ரொம்ப பெட்டர் தான் இந்த எண்ட் ஆஃப் த டே ட்ராடவுன் வந்து. ஸோ இப்போ 500 நான் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற 500 நான் வந்து லாஸ் பண்ணிட்டான். 50,000ல் அக்கௌண்ட் பேலன்ஸ் 50,000ல் இருக்கும்போது எனக்கு ட்ராடவுனும் வந்து 50,000ல் இருக்குது. அக்கௌண்ட் வந்து ப்ரீச் ஆயிடுச்சு. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே ட்ராடவுன் வந்து இதுல இருந்து ரொம்ப பெட்டர். என்னன்னா ஓப்பன் பேலன்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து எவ்வளோ மேலே போனாலும் எனக்கு வந்து ட்ராடவுன் அங்கேயே தான் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் டே அந்த டே முடியிற வரைக்கும் மேலே கீழே போனாலும் ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, அப்புறம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டாலும் அதே தான். ட்ராடவுன் வந்து மாறவே இல்லை பாருங்க. 48,000லேயே இருக்குது. இப்போ 51,500ல் 1,500 பாயிண்ட் மேலே போகும்போதும் எனக்கு ட்ராடவுன் வந்து 48,000லேயே இருக்குது. ஒரு $500 லாஸ் ஆயிடுச்சு. சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குது ப்ரைஸ். பட் அப்போ எனக்கு வந்து 51,000 வந்து வரும்போது $500 லாஸ்ல வந்தா கூட 48,000த்துல இருக்குது. எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் $1,500 வந்து சாரி $1,000 வந்து மேலே போயிடுச்சு. அப்போ 52,000த்துல நிற்கும் போது எனக்கு வந்து இஓடி பாருங்க, எண்ட் ஆஃப் த டே ட்ராடவுன் வந்து 48,000த்துல தான். நான் 52,000த்துல இருக்கும்போது இங்கிருந்து வந்து மைனஸ் பண்ணும்போது நம்ம பிரச்சனை ஆயிடுது. இங்க வந்து 52,000லேருந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறோம். அந்த ரெசிஸ்டன்ஸ்ல க்ளோஸ் பண்ணி விட்டுறோம். அப்போ தப்பிச்சிருவோம். இல்லைன்னா பிரச்சனை இங்க வந்து. பட் ஆனால் இங்க அந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க. ஏன்னா இங்க வந்து $1,500 நான் வந்து லாஸ் பண்ணா கூட எனக்கு வந்து ட்ரையல் ஆகலை. ட்ராடவுன் வந்து 48,000லேயே இருக்குது, ட்ரையல் ஆகலை. அதே மாதிரி பாக்கி இருக்கிற $500 நான் லாஸ் பண்ணி நான் வந்து ஸ்டார்டிங் பேலன்ஸ்லேயே வந்துட்டேன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. 48,000த்துல தான் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே முடியும் போது தான் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து எண்ட் ஆஃப் த டே ட்ராடவுனோட ஒரு பியூட்டி. பட் ஆனால் இங்கே வந்து பிரச்சனை. இது வந்து ஒரு ஒஸ்ட் கேஸ். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வந்து எப்போவுமே வந்து எண்ட் ஆஃப் டே ட்ராடவுன் வந்து பெட்டராக இருக்கும். இதை விட பெட்டர் இது.